ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதர் காவியப்ரியா யூடியூப் சேனல். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ப்ரொக்கோலியை வச்சு ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலியை சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில், அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி கட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம நறுக்கி வச்சுருக்க ப்ரொக்கோலியை அதில் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா அது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் மாதிரி தான் இருந்துச்சு ஓரளவுக்கு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த கலரை விட இப்போ கொஞ்சம் பச்சையாக தெரியுது. வாங்க வேறு தட்டில் மாற்றிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ வாங்க தாளித்து விடலாம். பார்த்திங்கன்னா பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நான் இதுக்கு கடுகு போடலை, ஜீரகம் தான் போட போகிறேன். இதுக்கு ஜீரகம் போட்டாச்சு. அப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அதில் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அது வதங்கட்டும் வெங்காயம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கி இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம், கீழே அடி பிடிச்சிடாமல். இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியுமே சேர்த்துக்கலாம். அதில் நான் இப்படி தாங்க செய்வேன். இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருந்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு காலிஃப்ளவர் டேஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா தக்காளி வதங்கட்டும். பார்த்திங்கன்னா அப்போ சால்ட் உப்பு தான் நான் போட்டிருக்கேன். தேவையான அளவு சால்ட் உப்பு தூவிக்கலாம். அப்போ சீக்கிரம் தக்காளியுமே வதங்கிடும் இன்னும் நல்லா. பார்த்திங்களா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கியிருக்கு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதில் அதையுமே பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் நேரம் பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ வாங்க ஏற்கனவே வேக வச்சுருக்க ப்ரொக்கோலியுமே அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விடலாம், எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. பார்க்கவே நல்லா பச்சையாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அப்பப்போ சவுண்டாக கேட்கும். ஏன்னா வீட்டு பக்கத்தில் பசங்கள்லாம் கத்திட்டு இருந்தாங்க, அதனால தான் சவுண்டு கேட்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதில் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம், காயோடு சேர்கிற மாதிரி. ஏற்கனவே ஓரளவுக்கு வெந்து தான் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம், அதெல்லாம் சேர்கிற மாதிரி. உப்பெல்லாம் இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் அதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வேகிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்குது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.